அழகென்ற சொல்லுக்கு முருகா, முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும். ஈபெல்லாவை பார்த்து நான் ஏன் முருகர் பாட்டெலாம் பாடுறேன்? காரணம் இல்லாமல் இல்லை. பெல்லா என்றாலும் அழகன் என்றுதான் பொருள், முருகன் என்றாலும் அழகன் என்றுதான் பொருள். ஸ்பானிஷ் மொழியிலையும் இத்தாலிய மொழியிலையும் பெல்லா என்ற வார்த்தைக்கு அழகு என்று பொருள். மாருதி சுசுகி விட்டாராவுடைய டொயோட்டாவோட பேட் வெர்ஷன் தானே இது. இதுக்கே இவ்வளோ பில்டப் இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக இதை பார்க்க முடியாது. ஏன்னா இதோட டிசைன் இருக்குல்ல, இது முற்றிலும் புதியது. இப்போது இந்த மாருதி சுசுகி விட்டாரா இருக்குல்ல, அதற்கும் இந்த அர்பன் க்ரூசர் பெல்லாவுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இல்லை. எதில் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, அதில் நீள அகல உயரங்கள்லையோ இது உற்பத்தி செய்யக்கூடிய இயங்குதளத்துலையோ எதுலையுமே கிடையாது. ஆனால் எதில் முக்கியமான ஒரு வித்தியாசம், எது இதை தனித்து காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய டிசைன் தான். என்னுடைய டிசைன் லாங்குவேஜே வேறு அப்படின்னு நான் சொல்கிறது வந்து அர்பன் டெக் இந்த டிசைன் லாங்குவேஜில் தான் வந்து இதை ஆக்சுவலாக வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த அர்பன்னா சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கணும், டெக்குன்னா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கணும், மாடர்னாக இருக்கணும். இதே வேறு வார்த்தைகள் நம்ம சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இது வந்து காம்பேக்டாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் மஸ்குலராகவும் இருக்கணும். ஸோ இதுதான் இந்த காருடைய டிசைன் தாத்பரியம். நம்முடைய பார்வை என்ன அப்படின்னு சொல்வதற்கு முன்பாக இந்த டொயோட்டா என்ன பார்வையில் இதை பார்த்துருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா, இதனுடைய முகப்பு இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரண்டல் ஃபேஷியா என்பது ஒரு ஹேமரேட் ஷார்க் அப்படின்னு ஒரு ஷார்க் இருக்குது. ஸோ அதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொனவுன்ஸ்டாக இந்த முகப்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம கவர்கின்ற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து டிசைன் என்பதே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சலான ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. சின்ன சின்ன இடங்கள் அப்படி தான் டிசைன் எலிமெண்ட் இருக்குது. அப்படிப்பட்ட டிசைன் எலிமெண்ட் வந்து ரொம்ப ஷார்ப்பாக ப்ரொஜெக்டடாக 3Dயில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இங்கே முத்து முத்தாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதான் இங்கே இருக்கக்கூடிய டிஆர்எல். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹெட்லைட், எல்இடி ஹெட்லைட் இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த காரினுடைய எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்லேயும் ரைட்ல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கே ஒரு கனெக்டிங் லைட்லாம் எதுவும் கிடையாது. இந்த பம்பர் இருக்க வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ரொம்ப ரொம்ப எந்த விதமான டிசைன் எல்லாமே அந்த ஒரு இடத்த விட்டுருக்காங்க. பட் ஆனால் அது ப்ரொஜெக்டடாக முன்னோக்கி இருக்கிறத பார்க்குறோம். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கலாம். இந்த இடத்துல இங்கே ஒரு ஹேர் வெண்ட் 2 இடத்துலையும் இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கொண்ட ஒரு டிசைன் அது. ஸோ வேகமாக போகும்போது எதிர்க்கு வரக்கூடிய எதிர்காற்றை பிரித்து உள்ளே அனுப்புறதுக்கான ஒரு வெண்ட்டு தான் அது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய போனட் இருக்கு இல்லையா, இந்த போனட்டில் என்ன இவ்வளோ பெரிய கேப் இருக்குது, இது மாதிரி கேப்பெல்லாம் இருந்ததுன்னா அது வந்து நல்ல ஒரு கார் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே. இது ஆக்சுவலாக கேப் இல்லை, இதுவும் ஒரு டிசைன் தான். இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு ரப்பர் பீடிங்கெல்லாம் இருக்குது. இதுவும் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3Dயா ஒரு முப்பரிமாணத்தில் இந்த காரை காட்டக்கூடிய இன்னொரு டிசைன் எலிமெண்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த காருக்கு வந்து 5 மோனோடோன் கலர் இருக்குது, 4 டியூல் டோன் கலர் இருக்குது. ஸோ நம்மளுடைய சாய்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இதுதான், இந்த கருப்பு வெள்ளை இருக்குல்ல. ஸோ வண்ணங்களை எல்லாம் மீறி எல்லாத்துக்குமே ஒரு தாய் வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பார்வையில் இந்த கருப்பு வெள்ளை தான். இந்த கருப்பு வெள்ளை வந்து இங்கே வந்து ரொம்ப பொருத்தமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த காரினுடைய அகலம், உயரம், நீளம், இதனுடைய ப்ரொப்போர்ஷன், விகிதாச்சாரங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கார் வந்து வந்து ரொம்ப அவங்க என்ன நினைச்சாங்களோ, அதாவது காம்பேக்டாகவும் இருக்கணும், மஸ்குலராகவும் இருக்கணும், இதுதான் அவங்களோட எண்ணம். அந்த எண்ணம் வந்து இங்கே பரிபூர்ணமாக வந்து இங்கே நிறைவேறிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஈவிட்டாரில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இங்கே அப்படியே கூட வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த ஆக்சுவலாக கிளாடிங் எல்லாம் இருக்கு இல்லையா, ரொம்ப தாராளமாக இந்த கிளாடிங் இருக்கு. இதுதான் இந்த காருக்கு வந்து ஒரு மஸ்குலரான லுக்கை கொடுக்கறதுக்கு உதவி செய்யுது. இந்த அலாய்வீல் டிசைன் 18 இன்ச்சுக்கு இருக்கக்கூடிய இந்த அலாய்வீல் டிசைன், அகலமான டயர்கள், இந்த டிஸ்க் பிரேக் இதெல்லாமே இந்த காருக்கு வந்து ஒரு திரும்பவும் ஒரு நல்ல ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தை கொடுக்குது. இந்த காருக்கு ஒரு மாடர்னான லுக்கை கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த எழுத்துக்கள் பிஇவி, பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு சொல்றாங்க. ஸோ அதற்கான லட்சணை தான் இங்க இருக்கு. ஸோ பேட்டரி வந்து ஆக்சுவலா வந்து இந்த காரை சார்ஜ் பண்றதுக்கான பாயிண்ட் இங்க தான் இருக்கு. எத்தனையோ கார்ல வந்து இந்த ஓஆர்விஎம் பார்த்துருக்கோம், எத்தனையோ வண்ணங்கள்ல பார்த்துருக்கோம், பாடி கலர்ல பார்த்துருக்கோம். ஆனா இப்பொழுது பார்க்கும்போது ஒரு வெள்ளை நிற கார், ஒரு கருப்பு நிற ஒரு ஓஆர்விஎம் பார்க்கும்போது அது ரொம்ப தனித்து தெரியுது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஆக்சுவலா டர்ன் இண்டிகேட்டர் இருக்கிறத பார்க்குறோம், இந்த இடத்துல கேமரா இருக்கிறதையும் பார்க்குறோம். இது ரொம்ப அழகாகவும் பொருத்தமாகவும் காருக்கு இருக்கு. ஸோ இங்க ரூஃப் இருக்கு, ஆனா ரூஃப் ரெயில் காணா. இது ஆக்சுவலா ரூஃப் ரெயில் கொடுத்தா இன்னும் கூட இது கம்பீரமா இருந்திருக்கும்னு என்னுடைய எண்ணத்துல நான் சொல்றேன். இந்த இடத்துல வந்து பாடி கலர்லேயே கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலா கருப்பு வண்ணம் இருந்தால் எப்படி இருந்திருக்கும்னு தெரியல. ஸோ இது ஒவ்வொருத்தருடைய ரசனை பொறுத்த விஷயம். இப்போ நம்ம திரும்பவும் வந்து இந்த சி பில்லர், அதாவது இந்த பின்பக்க கதவுகளுடைய கைப்பிடி இருக்குல்ல, அது ஈவிட்டாரில் இருப்பதை போலவே ஆக்சுவலா சி பில்லருக்கு மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு மிட் சைஸ் எலக்ட்ரிக் எஸ்யூவி செக்மெண்ட்டை சேர்ந்த கார் இது. பட் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி இருந்து பார்க்கறதுக்கு இது ரொம்ப காம்பேக்டா இருக்கு. காம்பேக்டா இருக்கிறதா நமக்கு அழகாகவும் தெரியுது. இதுல பெரும்பாலான பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கருப்பு வண்ணத்தினுடைய ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ரியர் பம்பர் வந்து ரொம்ப மேசிவா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். டெயில் லேம்ப்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு வண்ணங்கள்லேயே கொடுத்துருக்காங்க இந்த ஹவுசிங் எல்லாம். அதுவும் இந்த முத்து முத்துக்களாக இருக்கக்கூடிய இந்த சிகப்பு வண்ணம் இருக்குல்ல, இந்த
கருப்பு பேக்ரவுண்ட்ல இந்த சிகப்பு இழையோடுவது, அதுவும் முத்து முத்தா இழையோடுவது என்பது இந்த காருக்கு வந்து ஒரு தனித்துவமான ஒரு அழகை சேர்க்குது. ஷார்க் ஃபின் ஆண்டனா, இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்பாய்லர் இதெல்லாமே வந்து ஒரு சரியான ஒரு கோணத்துல வந்து சரிஞ்சு இந்த காரினுடைய பொலிவை கூட்டுவதாக இருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா நிறைய இந்த இடத்துல 3D எலிமெண்ட்ஸ் இங்க இருக்கிறத நான் பார்க்கிறோம். முப்பரிமாணத்துல ஆக்சுவலா இந்த இடம்லாம் கூட பாத்தீங்கன்னா ஆக்சுவலா முப்பரிமாணத்திலே இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த காரை வந்து கொஞ்சம் உயர்த்தி இதனோட பிரீமியம் கார் என்பதை காட்டுவதாக இருக்கிறது. இந்த காரினுடைய பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்கு பார்க்கலாம். 300+ லிட்டர்ஸ் இதில் பொருட்களை வைக்க முடியும். ஏன் இதில் ரொம்ப கம்மியான பொருட்களை வைக்க முடியும்னா, இது வந்து ஆக்சுவலாக பேட்டரி கார். ஸோ பேட்டரியே வந்து ஆக்சுவலாக நிறைய இடங்கள் இங்கே எடுத்திருக்கு. அது மட்டும் இல்லை, அதற்கான இந்த சார்ஜிங் கேபிள்லாம் இங்கே வைக்கிறதுக்கான இடம் வேணும். ஸோ அதுவும் இங்கே இருக்கிறத நாம் பார்க்குறோம். இரவு நேரங்கள் இங்கே பொருட்கள் நம்ம வைக்கணும், அடுக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு விளக்கு இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பின்வரிசை சீட்டுகள் இருக்குல்ல, இந்த 40-20-40 அந்த விகிதாச்சாரத்தை கூட நம்ம மடக்கி கொள்ள முடியும். அப்படி மடக்கும்பொழுது இதனுடைய கொள்ளளவு என்பது மேலும் அதிகமாகும். ஸோ இந்த காரில் நிறைய ஒரு டெக் ஃபீச்சர்ஸ் இருக்கிறது நம்ம உள்ளேருந்து பார்க்க போகிறோம். பட் வெளியில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு கேமரா இருக்கிறத பார்க்குறோம், சென்சார்ஸ் இருக்கிறத பார்க்குறோம். இங்கே இருக்கக்கூடிய ஹெட்லைட் இருக்குல்ல, இந்த ஹெட்லைட் வந்து எதை சப்ஸ்டியூட் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா இங்கே ஃபாக் லேம்ப் இல்லை. ஸோ அதற்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இது ஆட்டோ அட்ஜஸ்டபிள் ஹெட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ மலைப்பாதைகளை செல்லும் போது நம்ம எந்த அளவுக்கு வந்து இந்த ஆங்கிளை மாற்றணுமோ அதுவே தானா உயரும், அதுவே தானா தாழும், அது போல ஒரு ஹெட் லேம்ப். இந்த கார் வந்து ரொம்ப அகலமாக திறக்கிறத பார்க்குறோம். ரொம்ப ஈஸியாக உட்கார முடியுது. இந்த சீட் வந்து உட்கார்வதற்கு எப்படி இருக்கிறது, ஓரளவுக்கு வசதியாக தான் இருக்குது. அதையும் தாண்டி இந்த சீட்டில் நம்ம கவரும் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 10 வகையில் வந்து நம்ம இந்த சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இது ரொம்ப ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண முடியுதுன்றதுனால இந்த சாலை வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. ஸோ இந்த காரினுடைய இந்த போனட்டோடைய பெரும்பாலான பகுதி நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ தான் இந்த காரினுடைய முக்கியமான வந்து ஒரு அட்வான்டேஜ். அது மட்டும் கிடையாது, இது வந்து வென்டிலேட்டட் சீட். இது மட்டும் கிடையாது, இந்த கோ டிரைவர் சீட்டு வென்டிலேட்டட் சீட் தான். இந்த காரினுடைய கேபின் இன்டீரியர் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறோம். கார் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. கால் நீட்டுவதற்கு நல்ல இடம் இருக்குது, நல்ல ஹெட் ரூமும் இருக்குது, ஷோல்டர் ரூமும் இருக்குது. ஸோ பக்கத்து சீட் வந்து என்னதான் தடிமனான ஆள் உட்காந்தா கூட நம்ம ஷோல்டர் இடிக்காது. என்னுடைய டேஷ்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், ஈவிட்டாரில் பார்த்த அதே டேஷ்போர்ட் தான் எங்கேயும் இருக்குது, அதே இன்டீரியர்ஸ் தான் எங்கேயும் இருக்குது, அதே இரட்டை வண்ணங்கள் தான். இதனால் எத்தனை முறை பார்த்தாலும் இது சலிக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய லேஅவுட் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இங்கேருந்தே வரலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரே பேனல்லே வந்து இந்த 2 ஸ்க்ரீனையும் வந்து இணைச்சிருக்காங்க. அந்த இணைப்பு ரொம்ப அழகாக இங்கே நடந்திருக்கு. ஒன்று வந்து 10.25 இன்ச் கொண்டது. இந்த ஆக்சுவலாக இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து 10.1. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து இயக்குவதற்கு ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிறத பார்க்குறோம். ரெஃப்ரெஷிங் ரேட்ன்றது ரொம்ப நல்லாவே இருக்கு. அது மட்டும் கிடையாது, இதுல வந்து ஆக்சுவலா ஒயர்லெஸ்ஸாவே ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டோட பண்ண விஷயங்களையும் நம்ம இங்க கனெக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அதுக்கடுத்து டேஷ்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கவர்ந்த அம்சம்னு கேட்டீங்கன்னா இந்த வர்டிகலாக இருக்கக்கூடிய இந்த ஏசி வெண்ட்டை சொல்லலாம். இந்த ஏசி வெண்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மெட்டாலிக் எஃபெக்ட் தான் வந்து இந்த காருக்கு ஒரு இன்னொரு படி மேல தூக்கி காட்டுதுன்னு சொல்லலாம். அதே போலவே இங்க ஏறக்குறைய பியானோ பட்டன் மாதிரியே இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஏசியை கண்ட்ரோல் பண்ண விசைகள் எல்லாமே இப்படி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப அழகா இருக்கு. இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இந்த இடத்துல கொடுத்துருக்கிறத பார்க்குறோம். இந்த இடத்துல இந்த சென்ட்ரல் கன்சோல் இருக்கு இல்லையா, இது ஆக்சுவலா ஃப்ளோட்டிங் சென்ட்ரல் கன்சோல் மாதிரி இருக்கு. இதுவும் ஈவிட்டாளர் இருக்கு, அதே மாதிரி தான். இங்க 2 கப் ஹோல்டருக்கான வசதி இருக்கிறத நான் பார்க்குறோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ரோட்டரி நாப் இருக்குல்ல, ஸோ இதான் வந்து கியர் செலக்டர். இந்த கியர் செலக்டர் வச்சு நம்ம வந்து பாதுகாப்பாக பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ஆக்சுவலா கீழே ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம கியரை செலக்ட் பண்ண முடியும். அதே போல டிரைவ் மோட்ஸ் இங்கே செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல ஆக்சுவலா ஸ்னோ மோடுன்னு ஒன்று இருக்குது, அதையும் நம்ம செலக்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவலாக வந்து எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்ட் ஃபெசிலிட்டி இருக்கிறத பார்க்குறோம். இந்த இடத்துல வந்து ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குது. இந்த ஆம்ரெஸ்ட்டு கீழே ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சென்ட்ரல் கன்சோலுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தோம்னா நமக்கு ஒரு விஷயம் புறப்படும். இந்த இடத்துல ஒரு 12 வோல்ட்டுக்கு வந்து ஒரு பவர் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கான 2 போர்ட்டும் இருக்குது. அதுக்கடுத்தது நம்ம இந்த ஸ்டேரிங்கில் வரோம். இது 2 ஸ்போக் ஸ்டேரிங் வீலாக இருக்கிறது இங்கே தெரிகிறது. இது வந்து அந்த அளவுக்கு கவர்ச்சியாக இருக்குது, அந்த அளவுக்கு பார்வைக்கு வந்து பெரிதாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஸ்மாராக தான் இருக்குது. ஆனால் செயல்பாட்டில் எப்படி இருக்குன்னு நம்ம ஓட்டும் போது தெரியும். இது வந்து ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்கிறதையும் பார்க்குறோம். இந்த ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல் எல்லாமே வந்து இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து பியானோ பிளாக் ஃபினிஷில் இங்கே கொடுத்துருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. இப்போ என்னுடைய ஆடியோ சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடியது வந்து 7 JBL ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ப்ரீமியம். ஸோ இங்கே ஒரு சன்ரூஃப் இருக்கிறத பார்க்குறோம். சிங்கிள் பேனல் தான், பட் இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அடிஷன் இது. 2வது வரிசை சீட்டுகளுக்கும் ரொம்ப சுலபமாகவே உள்ளே வர முடியுது. இந்த சீட் எவ்வளோ சௌரியமாக இருக்குன்னு பார்க்குறோம். ரொம்ப தாராளம்னு சொல்ல முடியாது, ஆனால் தாராளமாக இருக்குது. ஸோ கால் வைப்பதற்கும் போதிய இடம் இருக்குது. ஈவன் தை சப்போர்ட் கூட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஏறக்குறைய பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். இங்கே பின்னால் இருக்கக்கூடிய பயணிகளுக்காக ஒரு ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க.
அந்த ஏசி வெண்ட்ல எந்த அளவுக்கு குளிர்ந்த காற்று வரணும் வர வேணான்றதை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த இடத்துல ஒரு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய விசை இருக்கிறது நான் பார்க்குறோம். பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பயணிகள் வசதிக்காக நம்ம இங்கே கூட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சி டைப் சார்ஜர் 2 இங்கே இருக்குது. இது வந்து ஒரு எலக்ட்ரிக் கார் இல்லையா, எலக்ட்ரிக் கார்ன்றதுனால ரொம்ப ஃப்ளாட் ஃப்ளோர் இருக்குது. ஸோ அதனால மூன்றாவதாக இந்த இடையில ஒரு பயணி இருந்தால் கூட அவருக்கு மிகப்பெரிய வந்து ஒரு வசதி குறைவு இருக்காது. ஒருவேளை இங்கே பயணி இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம ஏதோ ஒரு ஹேண்ட் ரெஸ்ட்டாக பயன்படுத்த முடியும். ஸோ அதற்கான வாய்ப்பு இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து 2 கப் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏற்கனவே நம்ம ஈவிட்டாவில் பார்த்த மாதிரி தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பெரிய கேப் இருக்குது. இந்த கேப் வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கியில் இருக்க விஷயங்கள்லாம் தெரியுது. இந்த இடத்துல ஒரு சன்பிளைன் கொடுத்து தான் ஒன்றும் நல்லா இருந்திருக்கும். ஸோ ஆனால் அதுக்கு ஈடுகட்டும் விதமாக இந்த இடத்துல வந்து ஒரு ரூஃப் ரயில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அதில் இது ஆக்சுவலாக இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சீட் இருக்குல்ல, இதை முன்னோக்கியோ பின்னோக்கியோ நம்மளால இழுத்துக்கொள்ள முடியும். ஸோ இது ஃப்ரண்ட் வீல் டிரைவ் கொண்ட கார். இதில் இருக்கக்கூடிய பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக இது 2 விதமான பேட்டரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு பேட்டரி வந்து 50 கிலோவாட், இன்னொரு பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோவாட். சரியா சொல்லணும்னு கேட்டிங்கன்னா 61 கிலோவாட் பேட்டரி ஒன்று, 49 கிலோவாட் பேட்டரி ஒன்று. இப்போ நாம் ஓட்டிக்கொண்டு இருப்பது 61 கிலோவாட் கொண்ட பேட்டரி. இது வெளிப்படுத்தக்கூடிய சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 178 HP அளவுக்கு சக்தியையும் ஒரு 194 நியூட்டன் மீட்டர் அளவுக்கு டார்க்கையும் வெளிப்படுத்தக்கூடியது. இதோட 3 வேரியன்ட் இருக்குன்னு சொல்லியா, E1, E2, E3. ஸோ E1 இருக்கக்கூடிய ஆரம்ப கட்ட வேரியன்ட் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய அந்த 49 கிலோவாட் பேட்டரி என்பது வந்து ஒரு 144 HP அளவுக்கு தான் சக்தி வெளிப்படுத்துது. ஆனால் நியூட்டன் மீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 194 நியூட்டன் மீட்டருக்கு டார்க் தான் எதுவும் வெளிப்படுத்துது. இது ஓட்டுவதற்கு எப்படி இருக்கு பார்க்கலாம். இங்கே ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இருக்குது. ஸோ வண்டியை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த திரைகள்லாம் உயிர் பெறுவதை பார்க்குறோம். ரொம்ப பிரமாதமாக உயிர் பெறுது. இது நமக்கு பிடிச்ச விஷயமே இதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம சுற்றி என்ன இருக்குன்றதை இந்த 360 டிகிரி கேமரா காட்டிடுது. இப்போ நீ எந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ, இப்போ நீ எடு வண்டியை அப்படின்னு சொல்லுது. ரொம்ப நல்ல ஒரு பாதுகாப்பு அம்சம் இது. பார்த்தீங்கன்னா நமக்கு முன்பாக வந்து சாலைகள் வந்து வெறிச்சோடி இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதனுடைய ஹேண்ட்லிங் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நிறைய இந்த இடத்துல வந்து ஸ்லோலம் மாதிரி இந்த இடத்துல ஜிக்ஸாக் எல்லாம் வைக்கிறதுக்கு நிறைய தடுப்புகள் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேரிங் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து திருப்புறமோ அதே அளவுக்கு நம்ம சொல்றதை கேட்டு செயல்படக்கூடிய, ப்ரிசைஸா செயல்படக்கூடியதாக இருக்கிறது. நல்ல ஃபீட்பேக் கிடைக்குது, நல்ல ரிட்டர்ன் வருது. ஜாய்ஸ்டிக் சொல்லுவாங்கல்ல, ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி தான் இருக்கு இந்த ஸ்டேரிங்ன்றது. ஸோ இட் கிவ்ஸ் சோ மச் ஆஃப் ஜாய். பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம். இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுல என்னுடைய டார்க் இருக்குல்ல, இந்த டார்க்கோட பெரும்பாலான டார்க்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப வேகங்களே கிடைக்கிறது நாம் பார்க்குறோம். இந்த சாலை என்பது வந்து ஆக்சுவலாக இணைப்பு சாலை தான் இப்போ நான் போயிட்டு இருக்கிறது. இன்னும் ஹைதராபாத் ஹைவே கொண்டு போகலை. இந்த இணைப்பு சாலையில் நிறைய குண்டும் குழியுமா நிறைய சாலைகள் வந்து அன்னிவனாக தான் இருக்கு. ஸோ இந்த சாலைகளில் போகும்போது எப்படி இருக்குன்னு முதல்ல நான் பார்க்குறோம். நிறைய மேடு பள்ளங்கள்லாம் இருக்கு. ஒவ்வொரு தடவையும் இந்த மேடு பள்ளத்தில் இந்த கார் ஏறி இறங்கும் போதும் நமக்கு அதற்கான அதிர்வுகள் இருக்குல்ல, சத்தமும் நமக்கு ஆக்சுவலாக வந்து லைட்டாக கேட்குது. அதை விட அதிகமாக இருக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா வந்து அந்த அதிர்வுகள் இருக்குல்ல, அது நமக்கு பாடியில் நமக்கு தெரியுது. ஏன்னா வந்து இந்த சஸ்பென்ஷன்றது வந்து ஆக்சுவலாக ஸ்டிஃபாக வந்து இவங்க வச்சுருக்காங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒரு பொறியியல் ரீதியான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எலக்ட்ரிக் வெஹிக்கிள், நிறைய டார்க் இருக்குது, இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பொறியியல் ரீதியாக பல காரணங்கள் சொல்லலாம். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே இந்த காரினுடைய சஸ்பென்ஷன் என்பது கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இங்கே இருக்குது. ஒரு 4-5 வளைவுகள் கொண்ட ஒரு மலைப்பாதை மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக போக முடிஞ்சுது. இந்த வேகமாக போகும்போது என்னதான் வந்து ஒரு ஷார்ப்பான கர்வ்ஸ் எல்லாம் இருந்தால் கூட நம்ம இது ரொம்ப பிரமாதமாக எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல் வேகமாகவே வந்து ஒவ்வொரு திருப்பங்களையும் நம்மளால வந்து ஃபேஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ எந்த பாடி ரோலும் இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இந்த வண்டியை நம்ம ஓட்ட முடிஞ்சது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் தான். நம்ம இந்த ஆக்சிலேட்டர் பெடலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட்டாக, எந்த அளவுக்கு லைட்டாக டச் பண்ணுமோ அதெல்லாம் டச் பண்ணிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் நமக்கு என்ன பவர் வேணுமோ அதை விட அதிகமான பவர் நமக்கு இங்கே வரதை நம்ம பார்க்க முடியுது. ஹைதராபாத்தையும் பெங்களூரையும் இணைக்கக்கூடிய நெடுஞ்சாலை இது. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு ஜங்ஷன் இது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய எல்லா திசையிலேருந்து வண்டி வரதை பார்க்குறோம். ஸோ இது மாதிரி திசையில் வண்டி ஓட்டுறதுக்கு தான் இந்த ஆக்சுவலாக இங்கே 1 பெடல் டிரைவ் அப்படின்னு இங்கே ஒரு வசதி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பிரேக் வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஆக்சிலேட்டர் மட்டும் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணலாம். தேவையில்லை, நமக்கு வேகம் தேவையில்லை அப்படின்னு நம்ம வண்டி எடுத்துட்டோம்னா தானாகவே வந்து பிரேக் அப்ளை ஆகி ஸ்லோவாக வண்டியை நிறுத்திடுது. ஸோ இந்த கார் வந்து பெயர் சொல்வதை போலவே ஈபெல்லா என்றால் அழகு. இந்த காருக்கு அழகு இருக்குது. ஸோ இட்ஸ் இன்டெலிஜென்ட் கார். ஸோ அறிவும் இருக்குது. ஸோ வேறு என்ன வேணும் இந்த கார் ஜெயிக்கிறதுக்கு? ஆக்சுவலாக இந்த கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டாவுக்கு வந்து இந்த எலக்ட்ரிக் கார் வந்து புதிது கிடையாது. இந்தியாவை பொறுத்த மட்டும் தான் புதிது. ஏன்னா ஏற்கனவே பெட்ரோல் இருக்காங்க, டீசல் இருக்காங்க, ஹைப்ரிட்ல இருக்காங்க. இப்போ முதல் முறையாக எலக்ட்ரிக் வந்திருக்காங்க. முதல் முறையாக இந்தியாவில் தான் எலக்ட்ரிக் வந்திருக்காங்க.
ஆனால் உலக ரீதியாக பார்த்தீங்கன்னா பிரயஸ் என்ற ஒரு வண்டி வந்து உலக புகழ் பெற்றது. அது 30 ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய டொயோட்டா வந்து எலக்ட்ரிக் வாகனங்கள்ல அது உற்பத்தியில ஒரு தனி முத்திரையும் தனி பெயரையும் எடுத்த ஒரு கம்பெனி அது. ஸோ அதனால எந்த இடத்துல சறுக்கினாலும் இந்த இடத்துல அவங்க சறுக்கவே கூடாதுன்றதுல ரொம்ப ரொம்ப தெளிவாகவும் இருக்காங்க. ஸோ அதோட வெளிப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காரினுடைய துருப்பு சீட்டை அவங்க என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸை தான் வச்சிருக்காங்க. இது 3-4 விஷயங்கள் அது ரொம்ப குறிப்பாக இருக்காங்க. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சர்வீஸ் சென்டரில் எலக்ட்ரிக் காரை இந்த காரை சர்வீஸ் பண்ணுறதுக்காகவே 500 சர்வீஸ் சென்டர்கள் தயார் நிலையில் வச்சுருக்காங்க. அதில் EM45 அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அதாவது எக்ஸ்பிரஸ் மெயின்டெனன்ஸ். இந்த காரை நம்ம சர்வீஸ் பண்ணோம்னா 45 நிமிடங்கள் போதும், பண்ணிடலாம். ஸோ அதுதான் அந்த எக்ஸ்பிரஸ் மெயின்டெனன்ஸ் ஒரு திட்டத்தினுடைய ஒரு தனித்துவம். இது இல்லாமல் பேஸ் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க, பேட்டரி அட் யுவர் சர்வீஸ். இப்போ வின்சர் இருக்கு இல்லையா, வின்சரோட வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேட்டரி மட்டும் நீங்கள் லீஸில் எடுத்துங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். பேட்டரிக்கு உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குல்ல, ஸோ அதனால அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. பேட்டரிக்கு நீங்கள் காசு கொடுக்கலாம், வாடகை மட்டும் கொடுங்க, நீங்கள் காருக்கு மட்டும் காசு கொடுங்க. ஸோ அதான் பேஸ்ன்றது. அதே போல ஒரு திட்டத்தை இவங்க வகுத்து வச்சிருக்காங்க. அது என்னன்றது அதன் விவரங்கள் கூடிய விரைவில் தெரியும். ஒருவேளை அந்த திட்டம் வந்து வாடிக்கையாளர்களிடம் பெரிய மதிப்பையும் பெரிய வரவேற்பையும் பெற்றால் இது இந்த காரோடைய வெற்றியை இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போவதற்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும். பொதுவாக இந்த மாதிரியான ஒரு EV வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். சரி, இது எத்தனை வருஷம் வரும்னு தெரியலையே அப்படின்ட்டு. ஸோ இது எப்படி விற்கிறது, இப்போ வாங்கிட்டோம், சரி யார் வாங்குவாங்க, அதை பற்றிலாம் கவலையப்படாதீங்க, 3 வருஷத்துக்கு அப்புறம் நாங்களே வாங்கிக்கிறோம், 60% வேல்யூ நான் வாங்கிக்கிறோம் அப்படின்னு அப்படி ஒரு அஷூரன்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ அது போல் நிறைய திட்டங்கள் வச்சுருக்காங்க. இந்த திட்டங்கள்லாம் எந்த அளவுக்கு வாடிக்கையாளர்கள்கிட்ட எடுபடுன்றது போக போக தெரிஞ்சிடும். ஸோ இதற்கு போட்டியாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம வந்து நிறைய போட்டியாளர் இருக்காங்க. நிறையன்றத விட 4 போட்டியாளர் இருக்காங்கன்னு சொல்ல முக்கியமான போட்டியாளர் பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் இருக்கக்கூடிய கிரெட்டா ஒரு முக்கியமான போட்டியாளர். அதே போலவே புதிதாக வந்திருக்கக்கூடிய வின்ஃபாஸ்டோட VF6 ஒரு கடும் போட்டியாளராக தான் இருக்கும். ஏன்னா பிரைஸ் பாயிண்ட்ல அவங்க நல்ல வந்து ஒரு போட்டியை அதுக்கு ஏற்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டெக்னாலஜி வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹிந்திராவுடைய BS6 இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இதுக்கான போட்டியாளர்கள். ஆனால் டொயோட்டான்ற ஒரு பேட்ச் இருக்கு, டொயோட்டான்ற பேர் இருக்கு, டொயோட்டாவுக்கு ஒரு பெரிய சர்வீஸ் சென்டர் நெட்வொர்க் இருக்கு. ஸோ எல்லாவற்றுக்கும் மேலாக இதற்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு தோற்றம் இருக்கிறது, நல்ல பவர் இருக்கு. ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த காரினுடைய வெற்றிக்கு இன்னும் ஒரு படி மேலே போகும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இந்த காரினுடைய வெற்றி வாய்ப்பை மேலும் அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னன்னா என்னுடைய விலை என்னவாக இருக்கும். இதுதான் இந்த காரினுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இன்னொரு முக்கிய காரணியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.